மீனராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக, அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பணம் கைகள்ல தங்குங்க. இந்த தருணங்கள்ல இவ்வளவு நாட்களாக பல விரய செலவுகள் ஏற்பட்டு வந்த நிலையில இனி அந்த செலவுகள் அனைத்துமே குறைந்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்து வைக்கக்கூடிய அளவிற்கு பணவரவு வந்து அவை கையில் தங்க இருக்குது. வீடு மனை முதலிய விஷயங்கள்ல முதலீடுகள் சிறப்பாக இருக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு என்பதை மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே பெற்றோர்கள் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த அவர்களுக்கு இனி நல்ல காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அதே போல் வெளிநாடு தூரதேச பயணங்கள் மீனராசினியர்களான உங்களுக்கு பலன் தருங்க. உற்சாகமான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது. அதே போல ஆடம்பர பொருட்கள் வாங்க யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது ஆகியவை இந்த மாதத்தில் கைகூட இருக்கு. சிலர் வீடு பழுது பார்ப்பார்கள் அல்லது மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பங்குதாரர்கள் சுமூகமாகி தொழில் புதிய திருப்பங்கள் நகருங்க. அதே போல் திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவானும் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தராது. இருந்தாலும் கூட நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வரவை விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் மனநிறைவே ஏற்பட இருக்கு. வெளியூர் பயணங்களின் போது கூடுமான வரைக்கும் பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சக ஊழியர்களில் நெருங்கி பழகாமல் இருப்பது நன்மை செய்யும். மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொறாமையினால் சக ஊழியர்கள் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடுங்க. இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது அன்றாட பணிகள்ல எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் என்பது புராதன ஜோதிட நூல்கள் வலியுறுத்தது. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடியவர்கள் இடைத்தரகர்களை நம்பாமல் உங்களுடைய சொந்த முயற்சி மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடும் என்பது கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. ஆதலால முன்கூட்டியே விலையை நிர்ணயிப்பது கூடாது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையக்கூடும். அதே போல பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதாவது முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புங்க. சரக்குகளை அனுப்பிவிட்டு பணம் வரவில்லையே என்று பேசுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏனால் அவை தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் எதுவாக இருந்தாலும் பணத்தை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு பொருட்களை அனுப்புவது நல்லது. அதே போல மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. கைப்பணமும் வீண் செலவுகள்ல கரைந்து விட இருக்கு. அதிக ஜாக்கிரதையாக
உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லை. பேச்சு கவனமாக இருங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணித்து விடுவாங்க. காரணம் உங்கள் மீது நம்பிக்கை இன்மையே தாங்க. உங்களுடைய திறமையிலும் கட்சி மீதுள்ள விசுவாசத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்துள்ளது. மேலும் பிற அரசியல் கட்சிகளுடன் நீங்கள் நெருக்கமாக பழகுவதால் மேல்மட்ட தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. உங்களை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். நீங்கள் ஒரு மதில் மேல் பூனை போன்றவர் என அவர்கள் கருதுகிறார்கள். இதற்கு நீங்களும் காரணமாகிறீங்க என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மையா அமைகிறது. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய பணி உண்டு என்றிருந்தாலே போதுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியும் பொறுப்பும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும். ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் பொது இடங்கள்ல கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துவதும் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. நினைவாற்றலும் பாடங்கள்ல ஆர்வமும் குறையுங்க. கல்லூரிக்கு செல்வது என்றாலே கசக்குங்க. இன்றைய கல்வியை நாளை எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது என்பது மறந்து விடாதீங்க. நேரத்திற்கு உண்டு உறங்க செல்வதை பழக்கத்தில் கொண்டு வருங்க. அதே போல் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுமார் 30 நிமிடங்களாவது இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகள் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் அனுகூல நிலையில சஞ்சரிக்கவில்லை. விளைச்சல் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு இருக்காதுங்க. இதற்கு பல காரணங்கள் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. உங்களுடைய அலட்சிய மனப்பான்மையும் குறைந்த விளைச்சலுக்கும் ஒரு காரணமாக இருக்குதுங்க. மேலும் வயல் பணிகள்ல உங்களுடைய நேரடியான உழைப்பும் கண்காணிப்பும் மேற்பார்வையும் குறைந்திருக்குதுங்க. நல்ல விளைநிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைத்து விட்டு சென்ற ஒரு வருட காலமாக சற்று அலட்சியமாக இருந்து வருவதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேரடியான மேற்பார்வையில் இருந்தால் மட்டுமே வயல் பணிகள் பலனளிக்கும். உங்களுடைய கவனம் சிறிதளவு குறைந்தாலும் விவசாயம் படுத்துவிடும் என்பதை உணர்த்துங்க. அதே போல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் தொடர்ந்து அனுகூலமாகவே சஞ்சரிக்கின்றன. இருப்பினும் எலரிச்சனினுடைய ஆரம்ப பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். ராகுவினாலும் நன்மை ஏற்படாதுங்க. வீண் அலைச்சலும் சர்ம சம்பந்தமான உபாதைகளினாலும் மருத்துவ செலவுகளினாலும் துன்பப்பட இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு. அதே போல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பா இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். வரையஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையினால் பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் களவு போக சாத்தியக்கூறுகள் இருக்கு. எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துதுங்க. மேலும் இந்த தருணங்கள்ல அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் சிறு உபாதை என்றாலும் உடனே மருத்துவரனுடைய ஆலோசனையை பெறுவதே நல்லதுங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் தனியே செல்வதை தவிர்த்துக்கோங்க. அதே போல நண்பர்கள் உறவினர்களுக்கு பண உதவி செய்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வருவது கைமேல் பலன் அளிக்கும்.